ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம். இந்த வீடியோவில் வந்து ஒரு கடலோர கவிதைகள் மாதிரி அப்படியே கடலோரமாக நம்ம ஈஸியாக பாண்டிச்சேரி அப்படியே ஒரு ஒன் டே ட்ரிப்பாக போக போகிறோம். ஃபேமிலியோட அத்தை மாமா எல்லாரும். ஏன்னா எங்கள் மாமாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே. அதனால் வந்து சரி ட்ரிப்புனா என்ன அங்கே எங்கேன்னு சுற்றுறது, பட் நம்ம சுற்ற போகிறது கிடையாது. ஒரு ரெஸ்ட் மோடு சாந்த நிலைக்கு போயிட்டு எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மகாபலிபுரத்தில் மத்தியானம் போல் தான் கிளம்பணும். சரி, அதனால் நல்லது ஒரு சாப்பாடு சாப்பிட்றலான்னு அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து இந்த சீ ஃபுட்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரிவ்யூலாம் பார்த்துட்டு போனதில் வந்து ரொம்ப அந்த இடமே வெளியே அம்பிட்டு வெயில் அப்படி எரியுது. ஆனால் உள்ளே போனால் காற்று சில்லு சில்லுன்னு அடிக்குது. எங்கேருந்து தான் காற்று வருதோ தெரியல. அப்புறம் உள்ளே போயிட்டு பிடிச்சது எல்லாத்தையும் இறக்குங்க. அந்த டைம் வேறு கேஸ் பிரச்சனை, ஆனாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் இறக்குங்கன்னு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுற ஆசையில் லாப்ஸ்டர் ஆர்டர் பண்ணிட்டேன். கடைசி சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வேலையை பார்க்குறேன். அது மட்டுமே 6000 7,000. அப்போ தான் நினச்சேன் இன்னும் 10 வருஷத்துக்கு லாப்ஸ்டர்னா சாப்பிட்டு எட்டி பார்த்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் மாமாவுக்கு ஒரு சிறிய பர்த்டே செலிப்ரேஷனாக கேக்கெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் தான் இசை நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து வழங்கிட்டு இருந்தேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் மாமா, ஹாப்பி பர்த்டே டு யூ. கொடுங்க கொடுங்க அத்தை போங்க. இங்கே முடிச்சுட்டு நாங்கள் புக் பண்ணது வந்து பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாடுக்கும் நடுவில் இருக்க ரெசார்ட். நாங்கள் அங்கே போயிட்டோம், அவங்க வரவே இல்லை. ரெசார்ட்னா என்னென்னா ஒரு வில்லா மாதிரி ஏர்பிஎன்பியில் புக் பண்ணியிருந்தாங்க. நான் பார்க்கவே இல்லை. ஸோ போனேன், வெளியே ஒரு சும்மா வீடு மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு. வெயில் வேறு அடிக்குது அப்படின்னு. ஆனால் உள்ளே போனால் ரொம்ப இந்த ஏஸ்தட்டிக்காக இருக்குது. இந்த ஐக்கியாவில் இருக்கிற எல்லா பொருட்களும் இங்கே இருக்கும் போல இருக்குது. இப்படி தான் கிச்சனை வச்சுக்கணும், இந்த மாதிரி பொருள் வச்சுக்கணும், அந்த மாதிரி பொருள் வச்சுக்கணும்னு எல்லாத்துலேயும் உட்காந்து ஐடியா எடுத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் கடைசியாக பின்னாடி ஒரு 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 சர்ப்ரைஸ் இருந்தது. அதுதான் என்னோட மிகப்பெரிய பிடிச்ச இடமே. அங்கேயே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு தொட்டி, இதை பார்த்துட்டு நம்ம ஊர் மூலகர்பட்டியில் இப்படி ஒரு தொட்டினா கெட்டி போட்டு அப்படியே நம்ம குளிக்கணுங்கிற அளவுக்குனா நானும் இல்லையான்றவங்களும் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த தொட்டிக்குள்ளேயே தான் அந்த அடிக்க வெயிலுக்கு உள்ளே நல்லா தள்ளி ஜில்லு ஜில்லுன்னு இருந்துச்சு. அப்புறம் மேலே மாடி போய் பார்த்தா இந்த கூரை மாதிரி போட்டு உள்ளே இந்த படங்கள்லாம் நெட்டு போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு செட்டப்பில் அழகாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அங்கே படுக்கல, கொசு நிறையா இருக்குமோ. நெட்டு இருந்தாலும் நைட்டு கொஞ்சம் பயம். நாங்கள் அங்கே மேலே படுக்கல. பட் நான் தண்ணிக்குள்ளே இருந்துட்டு முங்கினவனமாக தான் இருந்தேன். அங்கேயே சாப்பாடு கொண்டு வாங்க, டீ கொண்டு வாங்கன்னு எல்லாத்தையும் நான் இருக்கிற இடத்துக்கே வர வச்சுக்கிட்டு கிடந்தேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அப்புறம் முன்னாடியெல்லாம் ஆற்றுல குளிக்க போனால் அப்படியே ரொம்ப பசிக்கு குளிச்சு முடிச்சோன்னா அந்த மாதிரி தான் எனக்கு தண்ணியில் குளித்தோடனே செம்ம பசி. அப்புறமும் திருப்பி எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லி வீட்டிலே தட்டு அடுப்பு எல்லாமும் இருக்கும். அதனால வந்து அங்கேயெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலைல சன்ரைஸ் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ 6 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். 6:30 தான் அன்றைக்கி சன்ரைஸ். அதனால ஓடி பார்க்கும்போது என்ன ஒரு அழகு. நான் ஒரு தத்துவம் இப்போ சொல்லவா? சன்ரைஸை பார்த்துட்டு இன்னையிலிருந்து நமக்கு உதயம் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு சன்செட்டை பார்த்து கூட நாளைக்குள்ளே ஒரு புதிய உதயம் நமக்கு ஆகும் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே த ஆப்டிமிஸ்டிக் மைண்ட். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இந்த உலகத்திலே ரொம்ப தெரப்பியூட்டிக்காக இருக்கிறது என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒரு அழகான சன்ரைஸ் பார்க்குறதான்னு நினைக்கிறேன். அந்த வெளிச்சம் தெரியுதா? அந்த ஆரஞ்சு கலரில் அப்படியே விழுந்து பாரு. சன் நல்ல ஆரஞ்சு கலர். என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. திரும்ப அழகா இருக்கு. சரி, அப்படியே கடலோரம் நடந்து போகலான்னா எல்லா மீனும் செத்து கிடக்குது. எனக்கு வேறு பயம். ஐயோ சுனாமி கினாமி வந்துருச்சுன்னா என்ன பண்ணேன்? ஏன்னா அப்போ தான் அந்த மீனெல்லாம் கரை ஒதுங்கும்பாங்க. ஃபுல்லும் மீன் தான். சரி, ஆனால் ஒரே டைப் ஆஃப் மீன் தான் வெளியே வந்துச்சு. அது என்ன காரணமோ தெரியல. நான் சும்மா மணல் வீடு எல்லா வீடும் உட்காந்து அங்கே தான் கெட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பாண்டிச்சேரிலேயும் நிறைய மக்கள் வந்து என்னை கண்டுபிடிச்சி மது அப்படின்னு பேசினாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் அடுப்பில் காலையில் கொஞ்சம் அந்த ஃப்ரைட் ரைஸ்னால் இருந்தது. எனக்கு மட்டும் பசிச்சுது. அதனால் அதை வச்சு உட்காந்து நல்லா சாப்பிட்டு அன்றைக்கி அவ்வளோதான். அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. ஏன்னா ஒரு ஷார்ட் ட்ரிப்புன்னு தானே நான் சொல்லியிருந்தேன். அடுத்தது வந்து பாண்டிச்சேரியில் அங்கே அது என்ன இடம், அந்த பீச்சு ராக் பீச், அந்த பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு இது அழகான மெமரிஸ் கொடுத்து இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய டாட்டா சொல்லிட்டு பாண்டிச்சேரி அது என்னன்னு தெரியல ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு. எனக்கு வெயில் கொள்ள வெயில் தான், ஆனால் ஒரு இடம் எவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு. ஒரு கூட்டமும் இல்லை. அப்போமே நான் டவுட்டு போட்டுருக்கணும், வெயிலுக்காக தான் மக்கள் எல்லோரும் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லி. நான் தெரியாதனமாக இந்த கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை வேறு போட்டு போயிட்டேன். அது வந்து இன்னும் அப்படியே உறிஞ்சி எடுக்குது என்னோட எல்லாத்தையும். தண்ணி பழம் அந்த பழம் இந்த பழம்னு எல்லாத்தையும் வச்சு
சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தேன். பட் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் முன்னாடினா நானும் லியான்றவங்களும் சென்னையில் இருக்கும்போது சண்டை போட்டாலே சும்மா அப்படியே லாங் டிரைவ்னு எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு போகும்போது பாண்டிச்சேரி தான் வருவோம். ஏன்னா பக்கத்தில் அது இருக்குங்கிறதுனால பக்கத்தில் இல்லை கொஞ்சம் தூரம் தான். அப்படியே அதை சண்டை போட்டுகிட்டே வந்துடுவோம். அதனால் நான் இடம் சுற்றி பார்த்ததில்ல. இந்த வாட்டி தான் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் காலனி, இந்த ராக் பீச்சு, அப்புறம் இந்த உள்ள ஸ்ட்ரீட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கலர் ஹண்டிங்னா பண்ணோம். நான் எல்லோ, நீங்கள் ரெட்டனா ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். நிறைய கெஃபேஸ், நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து ஒரு கிராண்ட் ஹோட்டல் டி யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஃபே இல்லை ஹோட்டல் ரெஸ்டாரண்ட். பட் சூப்பராக இருந்துச்சு. உள்ள ஆம்பியன்ஸ், உள்ள ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லி. ஏதாவது என்னைக்காட்ட பர்த்டே பார்ட்டி, ஸ்ட்ரீட்டு அப்படின்னா வந்து நம்ம போகலாம். மற்றபடி இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். பட் வந்து சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இது நாங்கள் ட்ரிப்புன்னு இல்லை, சும்மா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வந்தோம். பட் நீங்கள் கவர் பண்ண வேண்டிய பிளேஸ் வந்து ராக் பீச், ஃப்ரெஞ்ச் காலனி, ஏன்னா அதெல்லாம் பக்கத்தில். அப்புறம் சுண்ணாம்பூர் பீச்சுன்னு ஒன்று உண்டாமா, அதுவும் நல்லா இருக்குமா. ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு டைம் இன்மை காரணமாக எங்களால் போக முடியல. பட் நீங்கள் போகலாம். ஸோ இதெல்லாம் நல்ல பிளேசஸ். பட் கண்டிப்பாக பாண்டிச்சேரி போனீங்கன்னா சன்ரைஸை மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃபேமிலியோட ஒரு நல்ல ட்ரிப் இன்றையுடன் நிறைவு பெற்றது. ஒரு சின்ன ட்ரிப், பட் ஒரு நல்ல மெமரிஸ். ஸோ இதோட இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஒரே குடும்பம் மது. டடா டடா டடா.